சமீபத்துல நடிகர் சூர்யா அவர்கள் நடிப்புல கருப்பு திரைப்படம் வெளிவந்துச்சு. அந்த கருப்பு திரைப்படத்துல நீதிபதிகளை பத்தியும் நீதித்துறையை பத்தியும் தவறா விமர்சிச்சிருக்காங்க. அந்த கருப்பு திரைப்படத்துக்கு ஓடிடி தளத்திலையும் திரையரங்களையும் வெளியிடக்கூடாது, அந்த கருப்பு திரைப்படத்துக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோடம்பாக்கத்தை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா, நீதித்துறையில ஊழல் இல்லைன்னு சொல்லிட்டு யாராலையுமே மறுக்க முடியாது. கடந்த காலத்திலயும் பாத்தீங்கன்னா ஊழல் நீதிபதிகள் இருந்தாங்க, இப்பயுமே இருக்கலாம். அதே மாதிரி நீதித்துறை அப்பப்ப இந்த கருப்பு ஆடுகளை களை எடுத்து நடவடிக்கை எடுத்துட்டு தான் வராங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீதிபதிகளை விமர்சிக்க கூடாத அளவுக்கு நீதிபதிகளை புனிதர்களா கருதக்கூடாது. அதே மாதிரி நீதிபதிகள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது அப்படின்ற ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படம்ன்றது ஒரு கலைப்படைப்பு. அந்த கலைப்படைப்புல அந்த திரைப்படத்துல ஒரு கற்பனை, ஒரு மிகைப்படுத்துதல், ஒரு நாடகம், இந்த விஷயங்கள்லாம் ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். ஒரு கார்ட்டூனிஸ்டுக்கு தன்னுடைய கற்பனையை எந்த அளவுக்கு மிகைப்படுத்தி வெளியே சொல்றதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கும், அதே அளவு சுதந்திரம் இந்த இயக்குனருக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே சிபிஎஃப்சி ஒரு சான்றிதழ், தணிக்கை சான்றிதழ் கொடுத்துட்ட பிறகு நீதிமன்றங்கள் ஒரு மாற்று கருத்தின் அடிப்படையில, ஒரு கருத்தின் அடிப்படையில வேற எந்த கருத்துக்களையும் வழங்க முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி முக்கியமா ஒரு விஷயம், இந்த திரைப்படத்துல 7 கிணறு நீதிமன்றம்னு ஒரு நீதிமன்றம் கற்பனையா உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த கற்பனையா இருக்கிற நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி ஊழல் பண்றாரு. இந்த விஷயங்கள்ல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுமே வராது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமான ஒரு விஷயம் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க நீதிபதிகள். அதாவது ஒருத்தருக்கு பிடித்த கருத்துக்களை மட்டும் இல்லாமல் பிடிக்காத கருத்துக்களுக்கும் சட்டத்தால் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா அந்த நீதிபதிகள் அந்த ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்கிறாங்க, ஆர்டர்ல சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த திரைப்படத்தினுடைய ஒரு கலை சுதந்திரம், கருத்து சுதந்திரம், ஜனநாயக நாட்டின் உரிமைகள், இது அனைத்தையும் பாதுகாக்கும் பொருட்டு நாங்க இந்த படத்துக்கு தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்றாங்க. இந்த வழக்கினுடைய தீர்ப்பு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லி அனுப்புங்க, நான் உங்களுக்கு அந்த தீர்ப்பு அனுப்பிடுறேன். இந்த தீர்ப்பினுடைய சுருக்கத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.